தமிழ்மணி ரவீந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு நான் கேட்டுட்டு வர ஷியாம் அவர்கள் வேறு நிகழ்ச்சி போகணும். எஸ் சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் சொல்கிறேன். ஒன்று, ஓபிஎஸ்னுடைய ராஜகுரு என்று கருதப்படுகிறவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். மரியாதையான, ஏன்னா வேற அந்த கட்சியில இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா தப்பு இல்லை, ஆலோசனைகள் கொடுக்கிறாரு, முக்கியமான நேரங்களில் போய் கேட்கிறாரு. அவர் 3 கருத்துக்கள் சொல்றாரு. பொது வெளியில இருக்குது, நான் போய் சொல்றது இயல்பே கிடையாது. உரிமை மீட்பு குழு மீட்டிங் போட்டிருக்கீங்க, அதுல பேசுறாரு. அதெல்லாம் உரிமை அப்புறம் மீட்போம், முதல்ல தொண்டர்களை மீட்போம். ஸோ தொண்டர்கள் யார்கிட்ட இருக்காங்கன்னுட்டு சொல்லிட்டு அவரு ஓபிஎஸ் அதுக்கு ஒரு வார்த்தை கூட, ஒரு சுத்தி வளைச்சு கூட சொல்லல. அடுத்து சொல்றாரு, இந்த 10 தோல்வி பழனிசாமின்னு பானா பானா, 11 தோல்வி பன்னீர் சொல்லலாம், பானா பானா எதுக்க மோனைக்கு. ஆனால் அவரு சொல்றாரு, நான் சொல்லல, தமிழ்மணி சொல்லல, பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. ஆமா, இங்கே உனக்கு தோத்து போயிட்ட, இங்கே தோத்து போயிட்ட, இங்கே அடிபட்ட, இங்கே இருக்கு சார் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, இப்படி செய்யக்கூடியெல்லாம் அமைதியாக இருப்பது மட்டும். ஞானம் கருதிரும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும், அமைதியாயிரு. ஒரு வார்த்தை கூட அந்த தவறுன்னுட்டு அவர் ஏற்றுக்கொண்டவர் பதில் சொல்லல. இப்ப நீங்க இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்னார், அதுக்கு தான் கூட்டு தலைமை கேட்கிறோம், இப்ப சொன்னார், சேர்த்தீங்கன்னா தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முந்தி திருப்பியும் கட்சியை ஓபிஎஸ் உடைச்சுக்கிட்டு அவரு போய் திருப்பி இவங்க கூட நிற்பார். அழிஞ்சு போயிடும். சுருக்கமா சொல்லுங்க, நான் திருப்பி வரேன். பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல். ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல் நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தான் திமுக சந்திச்சாங்க, அதிமுக சந்திச்சாங்க. இன்னொன்னு வந்து 19ல ராகுல முன்னிறுத்தி சந்திச்ச மாதிரி சந்திக்கல. ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாத்துவாருன்னு சொன்னார். இது ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. இதையும் தாண்டி மைக்ரோவா பல விஷயங்கள் நடந்தது. ஷியாமண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு சொல்றேன், சேலத்தில் அதிமுக செல்வாக்கும் திருநெல்வேலியும் ஒண்ணுதான். எங்க சீனியர் எட்மண்ட் சார் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், நெல்லையில வெற்றி பெற்றாரு. பாளையங்கோட்டையில நாஞ்சில் மனோரம் வெற்றி பெற்றாரு. அந்த நெல்லையில இன்னைக்கு 8% வாக்கு தான் அதிமுகவுக்கு. இந்த சேலத்தில் 38% வாக்குன்னா இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு ஒரு ஜாதிக்கு 10% கொடுத்ததுனால தான் இங்க 38% இங்க சேலத்தில் எடுக்க முடிஞ்சது. வேறு பல காரணங்களுக்காக தான் நெல்லையில 8%. ஆனா நீங்க இப்ப நீங்க சொல்றதே சார், அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு நேர் எதிராக இருக்கு. அவர் மீது, திரு எடப்பாடி மீது சொல்லக்கூடிய விமர்சனம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பிரதிநிதியா அவர் இருக்காரு. நீங்க சொல்றது வேறொரு சமூகத்திற்கு பல விஷயங்கள் அக்செப்ட் பண்றேன். 1% கூடுதல்ங்கறத அக்செப்ட் பண்றேன் நான் நீங்க சொன்ன கருத்தை. பட் யூனிஃபார்மா இல்ல. இந்த சேலம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இங்க 10.5% ஒரு ஜாதியை கொடுத்ததுனால அந்த ஜாதி பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அது எப்படி நியாயமாகும்? அதை கேட்கறதுக்கு முதுகெலும் இல்லாம என்ன கேள்வி அடிப்படையில் நான் வர சார். அப்ப என்ன வருதுன்னா, அந்த முடிவுக்கு எதிராக தென் மாவட்டத்தில் மக்கள் முடிவெடுத்திருக்கலாம் ஒருவேளை நீங்க சொல்றதா இருந்தா. அது திரு ஓ பன்னீர்செல்வத்தாலேயோ சசிகலா அவர்களாலேயோ அது நடக்கல. அப்ப நீங்க சொல்ற கணக்கு எடுத்தா மல்டிபிள் இஷ்யூஸ் உள்ள வந்துருச்சுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது ஜெயலலிதா அம்மையார் காஸ்ட் நியூட்ரல் லீடர், அவங்க மோதன காலத்துல நிறைய பேசலாம் சார். அவங்க